ஜம்முவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தலைநகர் டெல்லியில் முக்கிய ஆலோசனை நடந்திருக்கு. இதில் பங்கேற்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு அசைன்மெண்ட் தந்திருக்காராம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது குறித்து டெல்லியில் இருக்கும் முக்கிய வட்டாரத்தில் செய்திகளை நம்ம உடுக்கை டீம் விசாரித்தோம். அப்போ தான் 3வது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பதவியேற்றிருக்கும் தோவலுக்கு முக்கியமான டாஸ்க் வந்திருக்கிறத நம்ம உணர முடிஞ்சுது. ஜம்மு, கட்ரா, ஷிவ்கொரி, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறதா வந்துள்ள தகவலால் ஒட்டுமொத்த இராணுவமும் உஷார்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கிடையில் தான் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. தீவிரவாத தாக்குதலை தடுக்க முக்கியமான நகர்வுகளை மத்திய அரசு செஞ்சிருக்கு. குறிப்பாக ஜூன் 29 ஆகஸ்ட் 19 வரைக்கும் அமர்நாத் செல்லும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இப்போ இருக்கு. இதனால தான் தோவலுடைய பாதுகாப்பு டீம் களத்தில் இறங்கி பல்வேறு வேலைகளை முடுக்கி விடவும் தொடங்கியிருக்காங்களாம். ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா 2019 வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் சுமார் 150 பொதுமக்களை தீவிரவாதிகள் கொலை செஞ்சுருக்காங்க. அதோட 242 இராணுவ வீரர்களையும் கொண்டிருக்காங்க. இருந்தாலும் இதற்கு பதிலடியாக சுமார் 687 தீவிரவாதிகளை இந்திய இராணுவம் அழிச்சிருக்கு. இருந்தாலும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிலவும் பதற்றம் மட்டும் இன்னமும் நீங்கிய பாடில்லை. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தீவிரவாதிகளை ஊடுருவ வச்சு தாக்குதல் நடத்த 4 முக்கியமான காரணங்களும் இருக்கு. பக்தர்களை கொல்வதன் மூலமா இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஏற்படுத்தணும், மத்தியில் அமைஞ்சிருக்க கூட்டணி அரசை சீண்டி பார்க்கணும், இன்னும் சில மாதங்களில் நடைபெற திட்டமிட்டிருக்கும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை எப்படியும் தடுக்கணும் உள்ளிட்ட காரணங்கள் தான் இதில் பிரதானமாக இருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் அடர்ந்த காடுகள் இருக்கும் பகுதிகளாக இருக்கும் ராஜூரி, பூஜ், ரெசி உள்ளிட்ட இடங்களை தீவிரவாதிகள் குறி வச்சிருக்காங்க. இதில் தோவல் டீமுக்கு இருக்கும் இன்னொரு சவால் என்ன அப்படின்னா ஊடுருவல் தீவிரவாதிகள் மற்றும் அவர்களுடைய ஆயுதங்கள். இப்போது ஜம்முவில் இந்து பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் M4 கார்பைன் அசால்ட் ரைஃபிளை பயன்படுத்தியிருக்காங்க. 21ஆவது நூற்றாண்டின் மிகவும் நவீன ஆயுதங்கள் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் ஆராய தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடந்து வருது. இதில் ஆபத்து என்ன அப்படின்னா அமர்நாத் யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறதால மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக விஷயங்களை கண்காணித்து வருது. அதனால் யாத்திரை முடியும் வரைக்கும் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தோவல் மேற்பார்வையில் கீழ் தனி ஆப்ரேஷனாக நடந்து வருது. இதில் நமக்கு வெளியே சொல்லாத இன்னும் சில ஆப்ரேஷனும் இருக்கலாம். மொத்தமாக 62 நாட்கள் நடைபெறும் இந்த அமர்நாத் யாத்திரையில் ஆண்டுதோறும் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் இந்தியா முழுமையிலும் இருந்து வந்து பங்கேற்கிறாங்க. குறைந்தபட்சமாக சுமார் 50,000 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து தரிசனம் செய்ய மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படுவது வழக்கம். கடந்த 2019 வருஷம் 370 சட்டப்பிரிவை நீக்கிய போது அமர்நாத் பக்தர்களை திரும்ப அனுப்பும் வேலையை தான் முதல்ல செஞ்சிச்சு மத்திய அரசு. இந்த தடவை அமர்நாத் யாத்திரை தொடர்ந்து அனுமதிக்கப்படுமா இல்லை தற்காலிகமாக நிறுத்தப்படுமா அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துடைய கையில் தான் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி மேலும் பல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம உடுக்கை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.